சமந்தா, கிறிஸ் பார்க்கர். பேர் என்னமோ நல்லாத்தான் இருக்கு. ஆனா உன் அத்தை உன்னை சாமு சாமுன்னு சொல்லாம கூப்பிட்டு இருக்கா. உன் முழு பேர் என்ன, நீ யாரு, இந்த விவரம்லாம் அவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கு தெரியுமா? அவளை விடு, எங்க அண்ணி அன்னபூரணிக்கு தெரிஞ்சோ அவ்வளவுதான். ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ யாரு என்னங்கிற விஷயத்தை இப்ப சொல்லவே மாட்டேன். சமந்தா, உன்னை வச்சு ஒரு பெரிய கேமே இருக்குடி. அந்த விளையாட்டுல இந்த சூரிய வம்சம் குடும்பத்தையே அழிக்கிற ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலை உருவாக்கி அதுல உன்னை சிக்க வச்சு நான் ஆடுற ஆட்டத்தை நீ பார்க்கத்தானே போற, சும்மா ஆதிரி புதிரியாக போற. அண்ணம்மா, நீங்க படுங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். அண்ணம்மா, நான் டாக்டருக்கு கால் பண்றேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சூர்யா, என்ன அண்ணம்மா? உட்கார். அண்ணம்மா, என்ன ஆச்சு? நீங்க கண் கலங்குனா அது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இருங்க, நான் இப்போவே டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாம் சூர்யா, எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியானா உடம்பு தன்னால சரியாயிடும். நீங்க இப்ப எதை பத்தியும் யோசிக்க கூடாது அண்ணம்மா. ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். தயவு செஞ்சு கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பாருங்க, நடந்தது எதையும் மறுபடியும் யோசிக்காதீங்க. நம்ம குடும்பத்துல நடக்க கூடாது ஒண்ணு நடந்துருச்சு. ஜஸ்ட் அத ட்ரீமா நினைச்சு அத மனசுல இருந்து தொடச்சி தூக்கி போடுங்க. நான் ஒருத்தன் எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அத பத்தியே பேசிட்டு இருக்கேன். சரிங்க அண்ணம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்னால இது தாங்கிக்கவே முடியல சூர்யா. அண்ணம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். இல்ல சூர்யா, என்னால முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பா, இன்னைக்கு ஒரு விதத்துல என் மனசு குளிர்ந்துருச்சுப்பா. சத்தியமா சொல்றேன், என் மனசு குளிர்ந்துருச்சு. என்ன பார்த்து பேசுறதுக்கே யோசிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன கேள்வி கேக்குறாங்க. உங்க அம்மாவும் பெரியம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அத என் பசங்க வேடிக்கை பாக்குறாங்க. அவங்கள விட்டுருங்க அண்ணம்மா. சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. 24 மணி நேரமும் நாங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களே தவிர உங்களை பத்தி யோசிச்சதே இல்ல. ஒரு ஆழம் விழுது மரமாய் நிக்குதுன்னா அதுக்கு காரணமே அதோட வேறுதான். நான் நீங்க வளர்த்த பையன் அண்ணம்மா. எனக்கு பணம் நகை எதுவுமே முக்கியம் இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால இந்த நகையெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் புத்தி கெட்டு போய் ஏன் நகை நகைன்னு இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க இங்க கூட இருந்தா இந்த மாதிரி லட்சக்கணக்கான நகையை சேர்த்துருவீங்கன்னு அவங்களுக்கு ஏன் புரியலன்னே தெரியலையே. அதெல்லாம் எதுவுமே உங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். இதுக்கப்புறமும் உங்க முன்னால ஒருத்தர் நின்னு கேள்வி கேட்க முடியாது.
கேட்கவும் நான் விட மாட்டேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பாசமா கேட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு குற்றவாளியை கேக்குற மாதிரி என்ன நிக்க வச்சு பேசினதுதான். அண்ணம்மா ப்ளீஸ் அண்ணம்மா, அத பத்தி பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. சரி விடுப்பா, ஆனா உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன புரிஞ்சுக்கிட்ட உன்னோட மனசுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். இந்த வீட்ல வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ எல்லாரையும் விட ரொம்ப பெரிய மனுஷன்பா. உன்கிட்ட சொல்றதுதான் சரி. அப்போ நீ பிசினஸ் விஷயமா சென்னைக்கு போயிருந்த. அப்போ வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாரு. இது உனக்கு சோதனை காலம். யார் ரூபத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ மனிதத்தன்மையை இழக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பீரோல இருந்த ராஜி நகையும் இருக்கு, உங்க அம்மா நகையும் இருக்கு. ஆனா பரம்பரை நகை மட்டும் இல்ல. எப்படி அது மட்டும் காணாம போச்சுன்னு தெரியல. நம்ம பரம்பரை நகை மட்டும் காணாம போச்சுன்னா கண்டிப்பா அத பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சவங்க தான் எடுத்திருக்கணும். யாரோ பண்ண தப்புக்கு நீங்க எப்படி காரணமாவீங்க? இன்னைக்கு நடந்த கெடுதல்லையும் ஒரு நல்லது இருக்கு. அந்த திருடன் யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. எந்த ஜென்மத்துல நாங்க செஞ்ச புண்ணியமோ நீங்க எங்களுக்கு அண்ணமாவா கிடைச்சிருக்கீங்க. எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ இப்படி ஒருத்தன் இந்த சூரிய வம்சத்தோட வாரிசா பிறந்திருக்கா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சூர்யா. அத்தை என் ஆசையில மண்ணள்ளி போடுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அந்த நகை மட்டும் இருந்திருந்தா நான் பத்மாக்கு அந்த நகையை போட்டு அழகு பார்த்திருப்பேன். எல்லாம் என் நேரம் தும்ப விட்டு வாழ புடிச்ச கதையா இருக்கு. என்னக்கா நீங்க ஏதோ சொந்த நகை காணாம போன மாதிரி இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஏன் உனக்கு அந்த கவலை இல்லையா? எனக்கு அந்த கவலை இல்லக்கா. எனக்கு எங்க அம்மா வீட்டுல போட்ட நகை இருக்கா இல்லையான்றதுதான் கவலை. உங்களை மாதிரி பரம்பரை நகைக்காகலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் எங்க வீட்டுல மட்டும் வெறும் கையோடவா அனுப்புனாங்க? எனக்கும் என் நகை இருக்கா இல்லையான்னு கூட தான் தெரியல. என்ன இது, ரெண்டு பேரும் வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, சண்டையே ஆரம்பிக்கல. சரி, அதுக்கு தான் நாம இருக்கோமே. உனக்கு பரம்பரை நகை மேல ஆசையே இல்லையா? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆசை இல்லக்கா. சும்மா நடிக்காத. எலும்பு திங்காத நான் எங்கேயாவது இருக்கா? வார்த்தையை அளந்து பேசுங்க. என்ன பார்த்தா நாய் மாதிரி இருக்கா? அப்ப என்ன பார்த்தா பேராசை பிடிச்ச மாதிரி தெரியுதா? முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிறுத்துங்க. எனக்கு யாராவது சண்டை போட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. முதல்ல காணாம போன நகையை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிங்க. மாமா, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? அதான் நகை காணாம போச்சுன்னு அத்தை சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி தேடுறதா? அப்படி கேளு, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்க பேச்ச கேட்டா உருப்பிட்ட மாதிரி தான். நான் கிளம்புறேன். ஏமா ஜெயந்தி, நில்லுமா. ஒரு பெரிய மனுஷன் உங்க நல்லதுக்கா பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? எனக்கு வேலை நிறைய இருக்கு. இதை விட என்ன முக்கியமான வேலை? இத பாருமா, உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி பண்ண வந்து ஆபத் பாந்தவனா என் ஐடியாவை கேட்டீங்கன்னா காணாம போன நகையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆபத்தே உங்களால தான் வரும். ஆபத் பாந்தவனா, ஆபத் பாந்தவன். மாமா, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. அண்ணி என்ன சொன்னாங்க? சொரக்கால உப்பு இல்லன்னு சொன்னாங்க. நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. சரிம்மா, நகை காணாம போச்சுன்னு சொன்னாங்களே தவிர அது எங்க, எப்படி, எப்போ காணாம போச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல,
இந்த கேள்வியெல்லாம் அவங்கள பார்த்து கேட்டா கண்டிப்பா நகை கிடைச்சிடும். ஆமா, நாங்க கேட்ட உடனே அப்படியே வாய் திறந்துருவாங்க. வாயை திறக்கிறாங்களோ இல்லையோ, கஜானாவை கண்டிப்பா திறந்துருவாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். இன்னைக்கு கூட நீங்க 2 பேரும் ஒன்னாதான் கேள்வி கேட்டீங்க, அவங்களால பதில் சொல்ல முடியுச்சா? திரியை கொளுத்தி போட்டாச்சு, இது மேல போய் வெடிக்குதா புஷ்வானம் ஆகுதான்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். எங்கம்மா போயிட்டு வர? வாக்கிங். வாக்கிங்க? கொளுத்துற வெயில வாக்கிங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு விடிய நான் கொளுத்தி போடுறேன். உனக்கு என்ன மண்டையில மசாலாவா இருக்கு? யோசிக்க மாட்டா? நான் என்னப்பா பண்ண? நான் தான் நகையை பார்த்த ஆசையில பலாக்காவா கலாக்காவான்னு குழம்பிட்டேன். நீ அது சொல்ல மாட்ட? உன்னை கேட்காம வாயை திறக்க கூடாதுன்னு நீ தானப்பா சொன்ன. அது மத்தவங்க கிட்ட, என்கிட்ட இல்ல. இந்த நகை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் என் கைக்கு தான் வரப்போகுது. இதுவே கோடிக்கணக்குல போகும்னா இந்த குடும்பத்தோட சொத்து எவ்வளவு தேரும். இந்த நகை நமக்கு தேவைதான், ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சொத்து. சோ அதை அடிக்க என்ன பண்ணணுமோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே? அண்ணி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, அண்ணம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ஒண்ணுமே சாப்பிடல, அதான் ஜூஸ் கொண்டு போறேன். ஆமா, நீ எங்க போயிட்டு வர? காலையில இருந்து உன் ஆளே காணோம். ஸ்ரீனிவாசன் பிரதருக்கு ஒரு ப்ராப்ளம் அண்ணி, நான் போய் அதை சால்வ் பண்ணிட்டு வந்தேன். அண்ணி, நீங்க கூலா இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நீங்க ஜூஸ் கொடுங்க, நான் போய் அம்மா கொடுத்துட்டு வரேன். ஒருத்தர் மேல பாசமா இருக்கிறதுனா அக்கறையா அவங்கள கவனிச்சுக்கணும். இப்படி நின்னு வேடிக்கை பார்க்க கூடாது. அது எனக்கும் தெரியும். அண்ணம்மா தூங்குறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த டேப்லெட் போட்டு ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். அம்மம்மா, அம்மம்மா, ஜூஸ் அங்க வச்சுட்டு போ. இத வச்சுட்டு போறதா இருந்தா சரண்யா கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பேன். அம்மம்மா, நான் ஏன் கொண்டு வரேன்? நீங்க இந்த டேப்லெட் போட்டு ஜூஸ் குடிங்க. வேணான்னு சொன்னா கேட்க மாட்டியா?
எங்க அம்மா கூட இப்படிதான். அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, நல்லா அக்கறையா பாத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. வில்லேஜ்ல உங்களை பார்த்தேன், நீங்க சரியா ஃபுட் எடுத்துக்கல, தண்ணி குடிக்கல, அதனால பாடி டீஹைட்ரேட் ஆயிருக்கும். சோ இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேப்லெட் போடுங்க. அண்ணம்மா ப்ளீஸ் அண்ணம்மா, இத வாங்கி குடிங்களேன், உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லனா இந்த பொண்ணு நமக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். மெது என்னங்க கூட சரிங்க அண்ணம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இவ்ளோ நேரம் ஐயாவுக்கு எங்க போச்சு ஆக்குற? ஹலோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நீ சொன்னதை நினைச்சு நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. அண்ணம்மாவை நினைச்சுதான் யோசனையா இருக்கு. அவங்களுக்கு லைட் ஃபீவர் தான், அதான் டேப்லெட் சாப்பிட்டுருக்காங்கல்ல, சரியாயிடும். டேக் இட் ஈஸி. இல்ல சார், நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இவ்ளோ டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அவங்களை இப்படி பார்க்கறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க நல்லா இருக்கணும், சீக்கிரமே அவங்களுக்கு சரியாகணும். நம்ம யார் மேலேயாவது பாசம் வச்சா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. இந்த குடும்பத்து மேலயும் உங்க மேலயும் அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அம்மம்மா கண்டிப்பா சரியாயிடுவாங்க. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க சூர்யா. இப்ப நீங்க ஆபீஸ் போங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கும் அவங்க அம்மம்மா தான். தைரியமா போங்க சூர்யா. அத்தை சொல்லுங்க மாப்ள. ஒன்றும் இல்லை, அன்னபூர்ணியம்மா ஃப்ரீயாக இருப்பாங்களா? இருக்காங்க மாப்ள. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன், அதனால தான் கேட்குறேன். என்ன விஷயம் மாப்ள? அது பரவாயில்ல மாப்ள, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எனக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம் நடக்காது. மாப்ள, என் பொண்ணோ இல்ல இந்த வீட்ல இருக்கவங்களோ உங்க மனசு கோன்ற மாதிரி நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மாப்ள. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா கூட சொல்லுங்க மாப்ள. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்காதுன்னு சொல்லாதீங்க மாப்ள. என் பொண்ணு வாழ்க்கையே வீணாயிடும். என்னால இதை தாங்கிக்க முடியாத மாப்ள. பத்மாக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க சீர்சனத்தை எல்லாம் பண்ணி அனுப்புறோம். நீங்க எதிர்பார்க்காததுக்கு மேல நாங்க அவளுக்கு செய்யலான் இருக்கோம். கல்யாணம் மட்டும் நடக்காதுன்னு சொல்லாதீங்க மாப்ள. இது ஒரு ஓட்ட வாய், விட்டா பரம்பரை நகையை பத்தி இதுவே உளறிடும். ஐயோ அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ள கிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். மாப்பிள்ள என்னாச்சு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. ஐயோ அத்தை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு இந்த சீர்லாம் வேணான்னு நான் தான் பத்மாவை பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொன்னேனே. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.
எனக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னா அது அன்னபூர்ணி அம்மா சொன்ன முகூர்த்தத்துல நடக்காதுன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆமாத்த, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க சொன்ன தேதி ரொம்ப தள்ளி இருக்கு. அது வரைக்கும் நான் இங்க இருந்தா எனக்கு பிசினஸ்ல பயங்கர லாஸ் ஆயிடும். நான் சிங்கப்பூருக்கு போயாகணுத்த. அங்க எனக்கு ஏகப்பட்ட பிசினஸ் மீட்டிங் இருக்கு. புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பத்மாவுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். பட் என் கிளைண்ட் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ஐயோ மாப்ள, அதுக்கு தான் அப்படி சொன்னீங்களா? நீங்க தேதியை மாத்தி வைங்கன்னா உடனே மாத்தி வைக்க போறோம். அதுக்காக கல்யாணம் நடக்காது அப்படி இப்படின்லாம் பெரிய வார்த்தை எதுக்கு பேசிக்கிட்டேன்? ஐயோ அத்தை, இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்க. ஆனா அன்னபூர்ணி அம்மா பஞ்சாங்கம் 4 நட்சத்திரம் பார்த்து பார்த்து தேதி குறிச்சிருப்பாங்க. அவங்க எதுக்கு ஒத்துக்கணும்ல? அத்தைய பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் மாப்ள. நாங்க எடுத்து சொன்னா எங்க அத்தை புரிஞ்சுப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாப்ள, உங்களுக்கு எந்த தேதி சௌகரியப்படும் சொல்லுங்க. அந்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். அத்தை, நாளைக்கு கூட கல்யாணம் வச்சுக்கிற எனக்கு சம்மதம் தான். ஆனா உங்க கன்வீனியன்டையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்னால மாசி பஞ்சமி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எந்த முகூர்த்தம்னாலும் எனக்கு சம்மதம் தான். என் அம்மா கிட்ட கூட பேசிட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே மாப்ள, இருங்க வரேன். அக்கா, யாருக்கு போன் பண்றீங்க? புரோகிதருக்கு போன் பண்றேன். ஹலோ, யாரு? நான் அன்னபூர்ணி அம்மாவோட மூத்த மருமக பேசுறேன், ராஜேஸ்வரி. சொல்லுங்க, தெரியுது. என் பொண்ணுக்கு முகூர்த்த தேதி குறிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதுதானே மாசி பஞ்சமி நான் நாள் குறிச்சு கொடுத்தேனே. அத பத்தி தான் பேசணும். நீங்க கொஞ்சம் நேர்ல வரீங்களா? அப்படியா? சரிம்மா, நான் வரேன். அவ்வளவுதான் மாப்ள, இதுக்கு போய் இவ்ளோ கலவரம் பண்ணிட்டீங்க. பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டீங்க. புரோகிதர் வந்த உடனே அத்தை கிட்ட பேசி நாள் குறிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அன்னபூர்ணி அம்மா, என்ன கேட்காமலே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன்.